வணக்க நண்பர்களே, இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா இந்த தொடர் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம இந்திய அணி விளையாடக்கூடிய தொடர்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானுக்கு எதிரா விளையாட போறாங்க. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரா நம்ம இந்திய அணி எத்தனை மேட்ச் விளையாட போறாங்க, எந்தெந்த ஊர்ல விளையாட போறாங்க, எந்தெந்த டேட்ல விளையாட போறாங்க, எத்தனை மணிக்கு இந்த மேட்ச்லாம் நம்ம பார்க்குறது, இந்த மேட்ச்லாம் எந்த டிவில ஒளிபரப்புறாங்க, மொபைல்ல நீங்க பார்க்கணும்னா எதுல நம்ம பார்க்குறது அப்படின்ட்டு எல்லாமே தெளிவா உங்களுக்கு டீட்டெயிலா இந்த வீடியோல கொண்டு வந்திருக்கேன். அதனால இந்த வீடியோவை ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே, இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா டெஸ்ட் தொடர் இப்படி முடியும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வெற்றியை பதிவு பண்ணோம். ரெண்டாவது மேட்சும் பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருந்தோம். ஆனால் கடைசியில் இப்படி ஒரு டெஸ்ட் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். டே 5 தினுஷாவோட சரியான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸால நம்ம இந்திய அணி இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவோம் அப்படின்னு நான் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். வெறும் 4 விக்கெட் வச்சு ஒன் டே ஃபுல்லா சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்பெஷலி ஒரே ஒரு பேட்டர் தினுஷா மட்டும்தான் இருந்தாப்புல. மற்றபடி பவுலர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்கள வச்சு மேனேஜ் பண்ணி இந்த டே ஃபுல்லா ஓட்டிட்டாங்க. 3 விக்கெட் தான் இழந்திருந்தாங்க. மேட்ச் டிரா பண்ணாங்க ஸ்ரீலங்கா அணியை பொறுத்தவரைக்கும். இப்போ அந்த ரெண்டு மேட்ச் கொண்ட டெஸ்ட் சீரீஸ் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் ஆயிருச்சு. இப்படி ஒரு நிலைமை இந்திய அணிக்கு வரும்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, அந்த சீரீஸ் முடிஞ்சிருச்சு. ப்ளஸ் அடுத்ததான் நம்ம இந்திய அணி விளையாட போகிற சீரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3 T20 விளையாட போகிறாங்க. அதுவும் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக விளையாட போகிறாங்க. இந்த 3 T20யும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணி நடத்தலை. இது 3மே ஆப்கானிஸ்தான் தான் நடத்துகிறாங்க. அது அவங்க ஊரில் விளையாடுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். பட் ஏன்னா எனக்கு கிடையாது. பாதுகாப்பு காரணம் அப்படிங்கிற மையமாக வச்சு நம்ம இந்தியாவில் தான் இந்த 3 மேட்சுமே நடத்த போகிறாங்க. இந்த 3 மேட்சுமே எந்த ஊரில் நடக்குது, ஒரே வென்யூவில் தான் நடக்க போகுது. இந்த 3 T20யுமே அருண் ஜெட்லி ஸ்டேடியத்தில் தான் இந்த 3 T20யுமே நடக்குது. இது என்னன்னைக்கு நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் T20 பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13ஆம் தேதி நடத்துகிறாங்க. ரெண்டாவது T20 செப்டம்பர் 15ஆம் தேதியும், மூணாவது T20 செப்டம்பர் 17ஆம் தேதி நடத்துகிறாங்க. இந்த 3 T20யுமே நம்ம எத்தனை மணிக்கு பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 T20யுமே இந்திய நேரப்படி இரவு 7 மணிக்கு பார்த்து எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே நண்பர்களே, இந்த 3 T20யுமே நம்ம டிவியில் பார்க்கணும் அப்படின்னா எதில் பார்க்கலாம் அப்படின்னா, இந்த 3 T20யுமே டிவியில் பார்க்கணும் அப்படின்னா சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கில் பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் மொபைலில் பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க பார்த்தீங்கன்னா பேன் கோட் அப்படிங்கிற ஆப் மூலியமா பார்த்தீங்கன்னா மொபைலில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த 3 மேட்ச் கொண்ட T20 இந்த தொடர் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு சவாலானதாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஆப்கானிஸ்தானி நம்ம இந்திய அணிக்கு எந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பாங்க, இல்லை இந்திய அணி ஆப்கானிஸ்தானை ஈஸியாக பொட்டலம் பண்ணிடுவாங்களா இந்த T20 சார்? இந்திய அணி 3க்கு 3 இந்த சீரீஸை ஜெயிப்பாங்களா, இல்லை ஆப்கானிஸ்தான் இந்தியாவுக்கு பயங்கரமான ஒரு நெருக்கடியை கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு, இந்த வீடியோ முழுக்க பார்த்தீங்கன்னா ரொம்பவும் இந்த தகவல் தெரியாத நண்பர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ. அதனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியாத நண்பர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. தெரிஞ்ச நண்பர்களுக்கு பிரச்சனை கிடையாது. தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க. ப்ளஸ் அவங்களுக்காக உருவாக்கப்பட்டனால அவங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறத நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் மூலியமாக அங்கே தெரிவிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.